ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த மிஷினுக்கு வந்து ஆயில் மாற்ற போகிறோம். ஏற்கனவே ஆயில் மாற்றி ரொம்ப நாளாச்சு. அதனால இன்னைக்கு போய் இந்த ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்க, 1 லிட்ரு. இது வந்து 200 ரூபா இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த பழைய ஆயில் எடுத்துட்டு புது ஆயில் நம்ம போட போகிறோம். அப்போதான் மிஷின் நல்லா இருக்கும். வாங்க, எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த ஆயில் பாருங்க. இந்த ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஆயிலையும் நீங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த ஆயிலெல்லாம் நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துட்டு இந்த இந்த ஆயிலை இப்போ வந்து மிஷினுக்கு ஊற்ற போகிறோம். அப்போ தான் மிஷின் கெடாமல் நல்லா இருக்கும். அதுக்கு இங்கே பாருங்க, இதுக்கு வந்து நம்ம ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ஆயிலெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு நல்ல ஆயில் ஊற்றணும். இங்கே பாருங்க, இங்கிட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த ஆயில் இப்படி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா மிஷின் கெட்டு போயிடும். அதனால் நம்ம இப்படி லைட்டாக இந்த காட்டன் துணியை வச்சு நல்லா துடைக்கணும். இங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பின்னெல்லாம் போட்டிருக்கேங்க. நான் எதுக்கு போடுறேன் இதுக்குள்ளே? இந்த மாதிரி நல்லா துடைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த மிஷினுக்குள்ளது. இதெல்லாம் நம்ம எடுத்துடக்கூடாது. இதை அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த ஆயில் மட்டும்தான் நம்ம பார்த்து எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கிறணும். டப்பா வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து புழிஞ்சு ஊற்றணும். இந்த ஆயில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கையெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க. ஆமாம். இந்த பாருங்க, இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், கெட்டி ஆகி போச்சு. அதனால் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கிறணும். இதெல்லாம் சைடில் அந்த பஞ்செல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் நம்ம எடுத்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து இந்த ஆயிலை நம்ம எடுத்துட்டு தொடச்சிட்டு வேறு ஆயில் நம்ம ஊற்றிக்கிறணும். இந்த பாருங்க, மிஷினுக்கு அது வந்து லெக் மிஷினுக்கு ஊற்றுறது கம்மியாக நம்ம இதில் வச்சு ஊற்றுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இதுல எல்லாம் பாஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தொடவே கூடாது. இந்த மாதிரி எடுத்து சுத்தமாக கொஞ்சம் நல்லா இந்த ஆயில் எடுத்து இப்படி இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறணும். இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வெளியில் கொண்டு போய் எங்கேயாவது கீழே ஊற்றி விட்டுறணும். பாருங்க, நம்ம ஆயில் எடுக்கும்போது இந்த சுற்று பக்கத்துலலாம் இருக்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதே இந்த பாருங்க, நல்லா தொடச்சி எடுக்கணும் சுத்தமாக. இது கோடு சொல்லியிருந்தாங்க. எங்கே ஒரு கோடு சொன்னாங்களே, பார்த்தீங்களா? எவ்வளோ க்ளீனாக நம்ம ஊற்றிட்டோன்னு பார்த்தீங்களா? க்ளீனாக தொடச்சி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம அந்த ஆயில் வந்து ஊற்றணும். இதுக்கு இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு தான் ஊற்றணும் ஆயில். எந்த அளவுக்கு பார்த்தியா? ஸ்பான்ச் இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், தாண்டக்கூடாது. இதானே? ஆமாம், அதான் உங்களுக்கு அளவு. ஆமாம். இந்த பாருங்க, இது களவாதே இருக்கணும். இதுக்கு ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. மேலே வந்துச்சுன்னா இது வந்து நம்ம மிஷின் தைக்க அப்படி இங்கே நம்ம துணி வச்சு தைக்கிற இடத்துல இங்கே பாருங்க, இந்த இங்கே ஆயில் வந்துடும். இங்கே ஆயில் வந்துச்சா துணியெல்லாம் ஆயில் ஆயிரும். அதனால் அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நாம் ஊற்றிக்கிறணும்.
ஓகேவா ஆயில் இந்த பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க இந்த ஆயில். இதுதான் 200 இந்த வாங்கி நம்ம அளவாக ஊற்றிக்கிடுவோம். போதும், கொஞ்சம் ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த பாருங்க அவங்க கொடுத்ததுல 3/4 லிட்டரு ஊற்றிருக்கேன். 1/4 லிட்டரு இருக்குது. சொன்ன மாதிரி 3/4 ஊற்றியாச்சு. 3/4 ஊற்றியாச்சு. இன்னைக்கு 1/4 வச்சுருக்கோம். முழுசாக ஊற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மெக்கானிக் வந்து. இந்த பாருங்க இந்த இந்த பாஞ்சி இருக்கு பாருங்க இந்த சைடில். இந்த பாருங்க இதெல்லாம் தொடவே கூடாது நம்ம, என்ன அதை அப்படியே விட்டுறணும். இதுதான் நான் அந்த ஆயிலை வந்து இழுத்து வச்சு மேலேயும் இந்த பக்கம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இதெல்லாம் தொடவே கூடாது. இது நல்லா க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிஷினை போட்டு நம்ம தைக்கலாம். ஆனால் நல்லா க்ளீனாக மிஷினை வச்சுக்கணும். நீங்கள் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறோம். வீடியோ போடுறதுக்கும் எங்களால் முடியல, என்ன பண்ணுறது. காய்கறி விற்க போயிடுறோம், தோட்டத்துக்கு போயிடுறோம். இந்த பாருங்க இந்த ஆயில் எப்படி இருக்குது, இந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டு இருந்தோம்னா மிஷின் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த இதை விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பாஞ்சு வச்சு புழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆயிலை ஊற்றி மிஷினில் தைச்சி பாருங்கள். நல்லாயிருக்கும் மிஷினு, எந்த ஒரு ரிப்பேரும் வராது. இதவே வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்பப்போ ரிப்பேர் ஆயிரும். இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட அப்பப்போ மாற்ற தேவையில்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் இந்த ஆயிலை. பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஆயில் வாங்கி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் ஊற்றுங்க மிஷினில், சரிங்களா. மெக்கானிக்கர் சொன்னாங்க கோடு இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் இந்த பாஞ்சு வரைக்கும் ஊற்றினா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாருங்க இந்த இருக்கு பாருங்க கோடு. இந்த கோட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது, இதுக்கு ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு கரெக்டாக ஊற்ற சொன்னாங்க. இந்த ஊற்றிருக்கோம் பாருங்க, இந்த கோடு தான். இது கலவா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மிஷின் நல்லா டக்கராக இருக்கும், நல்லாவும் தைக்கும். நீங்கள் இதே மாதிரி பார்த்து நீங்களும் ஆயில் வாங்கி ஊற்றுங்க. மிஷினை நல்லபடியாக தைக்கிற மிஷினை நல்லா க்ளீனாக நல்லா சுத்தமாக நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த டெஸ்டிங்னா இதில் தான் ஆயில் தெளிக்கும். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் மிஷினுக்கு எப்படி ஆயில் மாற்றலாம் சொல்லி தந்தோம். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி எப்படினாச்சும் கன்ஃபார்மாக ஒரு வீடியோ போட பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை குடும்பத்தோடு நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, பாய். நீ சொல்லிடுமா? பாய்.